ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்டர்ஸ் போர்ட்டல். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் எம்ஆர்பி ப்ரிப்பரேஷன் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டெய்லி குவிசஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் டெய்லி குவிசஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த வீடியோ எதை பற்றினா, பிப்ரவரியில் டிஎன்எம்ஆர்பி 1021 அசிஸ்டன்ட் சர்ஜன் வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணாங்க. அதை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதில் எவ்வளோ வேகன்சிஸ் இன்னும் ரிமைனிங் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் சில கொஸ்டின்ஸ் வந்து ஆர்டிஐ போட்டிருந்தேன். இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிஐ நான் ஃபைல் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா June 21, 2024. ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு இந்த ஆர்டிஐ போயிருக்கும். நான் ஆர்டிஐ ஃபைல் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா June 17, 2024. ஆர்டிஐலேருந்து ஒரு லெட்டர் வந்தது June 21, 2024. அந்த லெட்டரில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கேட்ட இன்ஃபர்மேஷன் டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன், அதனால் உங்களோட பெட்டிஷனை வந்து நாங்கள் டிபிஎஸ்க்கு சென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதுக்கப்புறம் ஏதாவதுன்னா டிபிஹெச் ஆஃபீஸரை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் அங்கே பார்த்தீங்கன்னா, த இன்ஃபர்மேஷன் சவுட் ஃபார் பை யூ ரிலேட்ஸ் டு தி Office of the Director of Public Health and Preventive Medicine, Chennai. Hence, your petition has been referenced second cited for furnishing the information to you directly. I am therefore to request you to contact the above Public Information Officer for further information in this regard. இப்படி சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அந்த லெட்டரில் வந்து இந்த மாதிரி உங்கள் லெட்டரை வந்து நாங்கள் டிபிஎஸ்க்கு அனுப்பிச்சிருக்கோம், நீங்கள் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. நானும் ஃபஸ்ட்டு இந்த லெட்டர் என்னென்னா இப்படி சிம்பிளாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு விட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து 3 கொஸ்டின் தான் கேட்டிருந்தேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து டிஎன்எம்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் 11/MRB/2022 அந்த நோட்டிஃபிகேஷன் படி எத்தனை டாக்டர்ஸ் இது வரைக்கும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருந்தேன். செகண்டு பார்த்தீங்கன்னா, இந்த வேகன்சிஸில் இன்னும் எவ்வளோ ரிமைனிங் இருக்குதுன்னு கேட்டிருந்தேன். தேர்டு பார்த்தீங்கன்னா, February 6, 2024 அன்னைக்கு எவ்வளோ டாக்டர்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னு கேட்டிருந்தேன். இதுதான் அந்த 3 கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்து இந்த லெட்டரில் ரிப்ளை எதுவும் வரல. இவங்க டிபிஹெச்க்கு அனுப்பிட்டதாக மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் 2 months கழிச்சு, அதாவது இன்றைக்கி தான் எனக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு டிபிஹெச்லேருந்து. நான் அந்த லெட்டர் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த லெட்டர் வந்து டிபிஹெச்லேருந்து August 14 சென்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இன்றைக்கி தான் வந்தது. இப்போ அந்த லெட்டரை டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை, அனுப்புனர் எஸ் பாலசுப்ரமணியன், பொது தகவல் அலுவலர் மற்றும் நிர்வாக அலுவலர், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை, அண்ணா சாலை, சென்னை. டிபிஹெச்சோட பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் எஸ் பாலசுப்ரமணியன். அப்புறம் பெறுநர் இருக்குது. அடுத்து பொருள் பார்வை. பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் சில தகவல்கள் கோருவது தொடர்பாக. பார்வை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவங்ககிட்டேருந்து இந்த மனு வாங்கியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, பார்வையில் கண்டுள்ள தங்களின் விண்ணப்பத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் கோரியுள்ள தகவல்களுக்கு கீழ்கண்டவாறு பதில் அளிக்கப்படுகிறது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன்னு. அந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு டேபிளர் காலம் போட்டு வரிசையின் கேள்வி பதில்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் கேள்வி, இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு படிக்கிறேன். தமிழக அரசின் மருத்துவத்துறை 11/MRB/2022 விளம்பரத்தின் படி எவ்வளவு மருத்துவர்களின் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர்? அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த கேள்விக்கு டிபிஹெச் சைட்லேருந்து என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் 11/MRB/2022 விளம்பரத்தின்படி 946 மருத்துவர்களுக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து பணியில் இணையாத மருத்துவர்களுக்கு பதிலாக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் பெறப்பட்ட 174 தகுதி வாய்ந்த மருத்துவர்களுக்கு இவ் அலுவலக நகல் எண், அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, நாள் 12/7/2024 படி பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 946 டாக்டர்ஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 946ல் எல்லாருமேலாம் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க.
ஜாயின் பண்ணாதவங்க லிஸ்ட்டை எடுத்திருக்காங்க. அதில் ஆக்சுவலாக 174 வந்திருக்கு. இந்த ஜாயின் பண்ணாத கேண்டிடேட்ஸ்க்கு அகெயின் ஒன் சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க அப்போயும் ஜாயின் பண்ணாததுனால மெரிட் லிஸ்ட் இருக்க அடுத்த 174 கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஜூலை 12 வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 174 டாக்டர்ஸ்க்கு. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த மருத்துவ பணியிடங்களில் மீதம் எவ்வளவு நிரப்பப்படாமல் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 96 மருத்துவ பணியிடங்கள் மீதம் நிரப்பப்படாமல் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மருத்துவ பணியிடங்கள்ன்றது இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா, நான் அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் படி தான் கொடுத்துருக்கேன். அந்த 1021 பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இவங்களும் இங்கே 96 வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அந்த 1021 பேஸ் பண்ணி பார்த்தோம்னா 1021 இன்னும் 96 வேகன்சிஸ் வந்து எம்டியாக தான் இருக்குது. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிப்ரவரி 6ஆம் தேதி 2024 எவ்வளவு மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது? இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி 2024 அன்று 777 மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 6 வந்து 1021 டாக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஆக்சுவலாக பிப்ரவரி 6 வந்து எத்தனை டாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 777 டாக்டர்ஸ் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அவ்வளோதான். ஃபைனலாக பொது தகவல் அலுவலர், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்குநரகம், சென்னை கொடுத்துருக்காங்க. இப்போ சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, நான் ஜூன் 17 வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்ணேன். ஜூன் 21 வந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. இந்த மாதிரி உங்களோட பெட்டிஷன் வந்து டிபிஹெச்க்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. எனக்கு இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த லெட்டர் வந்து டிபிஹெச்லேருந்து ஆகஸ்ட் 14 சென்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து இன்றைக்கி தான் வந்தது. இப்போ ஆக்சுவலாக 1021 வேகன்சிஸில் 946 வேகன்சிஸ் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த 946லே 174 டாக்டர்ஸ் வராததுனால பிப்ரவரி 6 வந்து 777 டாக்டர்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. வராத அந்த 174 டாக்டர்ஸை எலிமினேட் பண்ணிட்டு அடுத்து இருக்கிற ரேங்க் லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிற 174 டாக்டர்ஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதே அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12, 2024. இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 946 வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 96 வேகன்சிஸ் வந்து ரிமைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த 96 வந்து பேக்லாகாக கூட இருக்கலாம், அது கன்ஃபார்ம் தெரியல. இவங்க சிம்பிளாக 96 இருக்குன்னு சொல்லிட்டாங்க, டீட்டெயிலாக எதுவும் கொடுக்கல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான அப்டேட். நீங்கள் ஏதாவது ஆர்டி ஏதாவது ஃபைல் பண்ணியிருந்தால் அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மினிஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்த எம்ஆர்பி எக்ஸாம் வந்து வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 2553. இந்த வேகன்சிஸ் வந்து இப்போது இருக்கிற வேகன்சிஸோ அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆக போகிற டாக்டர்ஸோட வேகன்சிஸும் சேர்த்து இவர் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அந்த எக்ஸாம் மூலமாக வேகன்சிஸ்லாம் ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காரு மினிஸ்டர். அதுக்கும் வந்து இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒருவேளை எம்ஆர்பி எக்ஸாமுக்கு அது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது, டிஎன்எம்ஆர்பி குவிஸ்னு. அந்த சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி வந்து குவிஸஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலும் இருக்குது. இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல் எல்லா லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் குவிஸ் வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நிறையெல்லாம் இல்லை, ஒரு நாளைக்கு 5 to 10 குவிஸஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டாக்டர்ஸ் போர்ட்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.